இட்ஸ் கிரேட் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நிசான் மைக்ரா இது. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2015 மாடல் இந்த வண்டி. இந்த வண்டியில் ஒரு கிளச்சோட ஒர்க் தான் நான் பண்ண போகிறேன். கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளச்சு ஓவர் ஹார்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மைக்ரா 1 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 2,49,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இப்போ கிளச்சு பெடல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் கிளச் பிளேட்டு வேர் அவுட் ஆகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கவர் அசம்பிள் ரொம்ப ஹார்ட் ஆகிடும். ரெயின் சீசன் இந்த மாதிரி சீசனில் போகும்போது உள்ளே தண்ணி போகும்போதாலும் வந்து பார்த்தீங்கன்னா கவர் அசம்பிள் ரஸ்ட் ஆகிடுச்சுனால ஹார்ட் ஆகிடும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனிலேயே வர கவர் அசம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். அந்த கவர் அசம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக்குக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஒரு ஸ்பீடில் போய் நீங்கள் பிரேக் அடிக்கும்போது இன்ஜினோட பவரையும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினும் கொஞ்சம் பிரேக்குக்கு ஹெல்ப் பண்ணணும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளச்சு எல்லாம் ஹார்ட்னஸாக கொடுக்குறாங்க. அது பிளேட்டு தேய வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட்னஸ் ரொம்ப அதிகமாகிடும். அதனாலே இவ்வளோ ஹார்ட்னஸ் இருக்கும். இப்போ இதோட கியர் பாக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நான் ரிமூவ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நிசான் மைக்ராவில் வந்து பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ரிலீஸ் பெரிங் பாருங்கள். இப்போ கிளச் பிளேட்டை காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த கவர் அசம்பிளோட ஃபிங்கர் பாருங்கள் எவ்வளோ தூரம் வந்திருக்கு. அதேமாதிரி கவர் அசம்பிள் எவ்வளோ ஹார்ட் ஆகிட்டு இருக்கு பாருங்கள், ரஸ்ட் ஆகிட்டு இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெயின் சீசனில் போகும்போது இந்த மாதிரி வரும். அதேமாதிரி இதோட ஹவுசிங்கோட இந்த கார்னர்லாம் பாருங்கள் எவ்வளோ தண்ணி உள்ளே வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு தண்ணி உள்ளே போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூலிங்காக ஏர் வர இடத்துல தண்ணி உள்ளே போகும்போது இது சீக்கிரமாக ரஸ்ட் ஆகிடும். ரஸ்ட் ஆகும்போது இந்த மாதிரி ஒரு ஹார்ட்னஸ் கம்ப்ளைண்ட் வந்துடும். இப்போ இதுக்கப்புறம் கவர் அசம்பிளை நான் ரிமூவ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நிசான் மைக்ராவோட கவர் அசம்பிள் கிளச் பிளேட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டேன். லைன் பாருங்கள். கிளச் பிளேட்டு தேயிற கண்டிஷன் வரும்போதே அந்த கவர் அசம்பிள் ஓவர் ஹார்ட்னஸ் ஆகிடும். அதேமாதிரி ரெயின் சீசன் இந்த சீசன்லாம் போகும்போது உள்ள கவர் அசம்பிள்லேயும் ரொம்ப ஹார்ட் ஆகிடும். இதில் பாருங்கள். இந்த மைக்ராவோட கம்ப்ளைண்ட் கிளச்சோட ஹார்ட்னஸ் கம்ப்ளைண்ட் தான். ஆனால் கிளச்செல்லாம் ஸ்லிப் ஆகலை. அதனால் இப்போ ஹார்ட்னஸ்க்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கவர் அசம்பிள் கிளச் பிளேட்டை நான் ரிமூவ் பண்ணியிருக்கேன். இதோட ஆஃப்டர் மார்க்கெட்டோட ப்ராடக்ட் தான் இப்போ நான் வாங்கியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் இதுலேயே வந்து கிளச் பிளேட்டோட கைடரும் ஒன்று இருக்குது. கவர் அசம்பிள் கிளச் பிளேட்டு ரெண்டுமே இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிளச்சோட சிலிண்டரு. இந்த டைப் மைக்ராவோட சிலிண்டரை வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பிளாக் கலர் இருக்கும். 2 டைப்பு சிலிண்டர் வருது. ஒன்று கிரே கலரு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலரு. சிங்கிள் லாக்கு டபுள் லாக்கு டைப் வருது. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா டபுள் லாக் டைப்பு. கிளச் பிளேட் கவர் அசம்பிளை நான் ஃபிட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நிசான் மைக்ராவில் கிளச் பிளேட் எல்லாம் நான் ஃபிட் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸை நான் லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே கியர் பாக்ஸை இந்த நிசான் மைக்ரா அதேமாதிரி ஸ்கேலர் சன்னி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்டெட்டு, இந்த ஆப்போசிட் கிராஸ் மவுண்டிங் ஸ்டெட்டு மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணுறீங்க. அப்போ தான் கியர் பாக்ஸோட செட்டிங் உங்களுக்கு ஃப்ரீயாக வரும். இல்லைனா கியர் பாக்ஸ் இவ்வளோ தூரம் வர அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் ஸ்பேஸ் கம்மி. இப்போ நான் கியர் பாக்ஸை நான் லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நிசான் மைக்ராவோட கிளச்சோட ஒர்க்கை நான் முடிச்சிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே ஒரு நிற்கிற வண்டியில் மூவ் பண்ணுறது எப்போவுமே ஃபஸ்ட்டு கியர் தான் மூவ் பண்ணணும். எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட்டில் இருக்கிற வண்டியை நீங்கள் ஃபஸ்ட்டு கியர் போட்டு மூவ் பண்ணும்போது தான் அதோட கிளச்சோட லைஃப் வரும். செகண்ட் கியர் போட்டு மூவ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கிளச்சோட லைஃப் சீக்கிரமாக போயிடும். இப்போ கிளச்சி படத்தில் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். கிளச்சி பிளேட்டு கவர் அசம்பிள் ரெண்டுமே சேஞ்ச் பண்ணும்போது அந்த கிளச்சி எவ்வளோ ஃப்ரீ ஆகுது பாருங்கள் ஃப்ரெண்ட். நிசான் வண்டியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிளச்சு ஹார்ட்னஸ் கம்ப்ளைண்ட் இருக்கும். ஏன்னா இந்த ஹார்ட்னஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக்குக்காக தான். நீங்கள் பிரேக் அப்ளை பண்ணும்போது அந்த கிளச்சே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியை உங்களுக்கு கொஞ்சம் லாக் பண்ணும். அப்போது பிரேக்கை வந்து எஃபிஷியன்சி நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த நிசான் ஒரு யூரோப்பியன் கார் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிளச்சு ரொம்ப ஹார்டாக இருக்கிறது. கிளச்சோட ஒர்க்கு பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளச்சு இன்னும் ஃப்ரீ ஆகிடும். அதேமாரி கிளச்சு உள்ள தண்ணி போகும்போதும் இல்லை கிளச்சு பிளேட்டு தேயும் பொழுதும் வந்து பார்த்தீங்கன்னா அது ஓவர் ஹார்டாகிடும். இந்த வண்டியோட கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருந்தது. அதில் கிளச் பிளேட்டு உள்ளலாம் தண்ணி போய் உள்ள ரஸ்ட்டாக இருந்தது. பிளேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா தேயிற கண்டிஷன் இருந்ததுனால இதில் பிளேட்டும் தேஞ்சு போயிருந்தது. அதனால தான் கிளச் ஆடோட ரீசன் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.